ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு எலிமினேஷன் அப்டேட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அரோரா வந்து தூக்கிட்டாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம்டு. ஸோ அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இன்னொரு எவிக்ஷன் யார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து அப்டேட் வருது. ஏன்னா ஒயில்டு கார்டில் ஒரு கப்பிள் உள்ளே வராங்க தீபாவளி அன்னைக்கு அப்படின்றது தான் அப்டேட். சரி யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்காங்கல்ல, இந்த மாதிரி கப்புள் விலாக் போடுறவனுங்க, அந்த கேட்டகரியில் இருந்து யாராவது வராங்களா? தீபா சதீஷ், அம்ருஷ்தா, அபிஷேக், கிரிஷ் ஐஷ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ராம் ஜானு இந்த மாதிரிலாம். ஸோ அவங்க வந்தாங்கன்னா ஏற்கனவே ஷோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ அவங்களையும் கூப்பிட்டு வச்சு உள்ளே வச்சோம்னா இன்னும் வந்து ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிறது விஜய் டெலிவிஷன் தெரியாமல் இருக்குமா? ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் டிவியில் இருக்கக்கூடிய ஒரு கப்புள், அதுதான் வந்து உண்மை. ஸோ ராபர்ட் மாஸ்டர், வனிதா விஜயகுமாராக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹுசைன் மணிமேகலை, இந்த மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குல்ல உங்களுக்கு. ஸோ அதில் உள்ள கப்பலாக இருக்கக்கூடியவங்க யார், வேறு யாரெல்லாம் யோசிக்கிறாங்க, வேறு யார் இருக்கா, டக்கு டக்கு டக்குன்னு நீங்கள் கப்புள்ஸ்லாம் வந்து பிளான் பண்ணுங்கள் யார் யார் வந்து இருக்கா அப்படிங்கிறத. அதில் யாராவது ஒரு கப்புள் விஜய் டெலிவிஷன்லேருந்து கப்புள் வந்து உள்ளே வராங்க. ஓகே, அது யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல, இன்னும் வந்து அதை பற்றி செய்தி இல்லை. ஆனால் 2 பேர் உள்ளே வராங்கிறப்ப 2 பேர் இன்னுனா 2 பேர் அவுட்டு அப்படிங்கிறது தான் கான்செப்ட். இன்னொன்று, இந்த எஃப்ஜேக்கு ரெட் கார்டு கொடுக்குறதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்கள் ஓட்டிங் அனாலிசிஸ் நீங்கள் எடுத்து பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியும். இன்னொன்று நீங்கள் இதை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்கள் நான் சொல்கிறத. ஏன்னா நம்ம அரங்கில் இருந்தவர்கள், நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து ஒருத்தவங்க வாட்டர்மிலன் ஆர்மிலேருந்து இன்றைக்கி போகிறாங்க. ஸோ அவங்க வந்து அப்டேட் வந்து உங்களுக்கு 2 மணிலேருந்து வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு கொடுக்குறேன். பட் அவங்க சொன்னதும் வந்து அதுதான். ஏன்னா டபுள் எலிமினேஷன்ஸ்க்கு ஹை சான்சஸ் இருக்குது. பிகாஸ் 2 ஒயில்டு கார்டு அப்படிங்கிறப்ப அந்த ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறது. வேறு யாருக்கு விஜய் டிவி கப்புள் இருக்கா? கண்மணி அஸ்வத் இருக்காங்க, அப்புறம் வேறு யார் இருக்கா, பிரஜின் சாண்ட்ரா இருக்காங்க, அப்புறம் வந்து இன்னும் நிறையா ஒரு கப்புள் எடுத்துக்கோங்களேன் வரிசையாக. ஸோ எல்லாருமே வந்து இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது 5-6 கப்புள் இருப்பாங்க. அந்த 6 கப்புளில் ஒரு ஆள் வந்து கன்ஃபார்மாக உள்ளே வராங்க அப்படின்றது தான் அப்டேட்டு. ஓகே, விஜய் டெலிவிஷன்லேருந்து. ஏன்னா ஷோவோடைய தரம் வந்து ரொம்ப போயிட்டுருக்கு கீழேங்கிறப்ப விஜய் டெலிவிஷனில் இறக்குனா தான் வேலைக்கு ஆகும். ஓகே, ஸோ அதனால் அந்த பிளான் வந்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான். இப்போ நீங்கள் முதல் இடத்துல திவாகர். ஸோ திவாகர் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் சொல்கிறேன், பயங்கரமான ஒரு உத்வேகம் இருக்குது அவருக்கு. ஸோ இன்றைக்கும் வந்து அவருக்கு வந்து அரங்கம் மதுருங்கிறதுல ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் விஜய் சேதுபதி இன்னும் டவுன் பண்ணுவார் திவாகர். ஏன்னா இன்றைக்கே வந்து 10 பேர் தர்பூசணி டிஷர்ட்டோட உள்ளே போயிருக்காங்க நம்ம ஆளுங்க. ஸோ அதனால் திவாகருக்கு சவுண்டு பட்டைய கலப்போம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சபரி எனக்கு என்ன கேட்டகரியில் சேர்க்குறதுன்னு தெரிலங்க சீரியஸாக. ஏன்னா சபரி பொறுத்த வரைக்கும் நான் நினச்சதெல்லாம் வேறு மாதிரி. சரி, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்கார், டிக்னிஃபைடாக இருக்காருன்ட்டு. பட் எல்லாமே அது ஒரு நடிப்புக்காக பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. கொஞ்சம் இரிட்டேஷனாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து விஜய் பார்வதி நம்ம ஏற்கனவே சொல்லி தான் 3ஆவது இடத்துல இருக்காங்க. ஸோ அவங்கள ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஃபஸ்ட்டு சேவ்டு அப்படிங்கிறது உள்ளே இருக்க கேம் டைமென்ஷனை மாற்றும். ஏன்னா ஃபஸ்ட்டு சேவ்ங்கிறப்ப அவங்க கூட அட்டாச் பண்ணி போகிறவங்க இருப்பான், அவனுக்கே ஒரு கேம் மாத்திரவங்க இருப்பான். ஆஹா நம்ம நல்லா விளாட்றோமா, கான்ஃபிடன்ஸாக இறங்கி அடிக்கிறப்ப சில தப்புகள் வந்து பண்ணுவான். ஸோ அதெல்லாம் என்ன கேட்குறேன்னா 2 பேரையும் வந்து அழகாக கோர்த்துட்டு கொண்டு போயிடலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன். அடுத்து கம்ருதீன்லாம் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணாங்க அப்படின்னா தெரிக்கும். ஏற்கனவே சும்மாவே எல்லாத்தையும் வாண்டடாக போய் ஃபைட் பண்ணுறாப்புல. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் சேவ் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் வந்து பண்ணுவாப்புல அப்படிங்கிறது தான். அப்சராவுடைய வாக்குகள் சரசரன் மேலே வந்திருக்கு. பட் அஃபிஷியல் என்னன்றது நான் எனக்கு அப்டேட் தரது இன்னும் கொடுக்கல. ஸோ கடைசியாக இப்போ சொன்ன வரைக்கும் திவாகர் தான் முதல் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத சொன்னார். சபரி, பார்வதி 3 பேர் தான். இப்போ கெமிக்கு, எஃப்ஜேக்கு, அப்புறம் வந்து அரோராக்கு 3 பேருக்கும் பெருசாக வித்தியாசம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்க்க முடியல. அரோரா கன்ஃபார்மாக எவிக்டடு. இப்போ 2வது எலிமினேஷன் யாராக இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ கேள்வி. ஓகே, ஸோ எஃப்ஜேவுடைய பிஹேவியர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கேடுகட்டத்தனமாக இருக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 காஜி உள்ளே இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே அண்ட் ஆதிரை. இந்த காஜியை ஒன்று தூக்கிட்டா இந்த காஜி சும்மா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட். அதே மாதிரி துஷார், அரோரா, இதில் இந்த ஒரு காஜியை தூக்கிட்டா இது சும்மா இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ அவங்களோட கேமை வந்து ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு அதான் முக்கியம். உட்காந்து தடவிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோ கிடையாது. அதனால் எனக்கு தெரிஞ்சு அரோராவும் எஃப்ஜேவும் டபுள் எலிமினேஷன்னா தூக்கப்படுவார்கள் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ரெட் கார்டு இருக்குமா, எல்லோ கார்டு இருக்குமா, பால் கார்டு இருக்குமா, தயிர் கார்டு இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு பால் கார்டு கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா விஜய் சேதுபதி அப்படிப்பட்ட ஆள் தான். அவர் இந்த மாதிரி குறும்படமோ இல்லை ரெட் கார்டோ எல்லோ கார்டெல்லாம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே அடக்கிடுவார். சும்மாரா அப்படின்ற மாதிரி. இவ்வளோ அடக்கியே இவங்க இவ்வளோ ஆடுறாங்கன்னா இப்போ பார்த்துக்கோங்க, கொஞ்சம் அந்த இதை வந்து இக்னைட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க முடியுது. ஓகே, ஸோ இதுதான். ஸோ நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், விஜய் சேதுபதி என்னெல்லாம் கேட்கணும்டா, திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஓகே, அதனால் நீங்கள் அதை பார்த்துட்டு முடிவு பண்ணுங்கள்.
என்னென்னலாம் கேட்கணும். அதில் நான் எக்ஸ்ட்ரா ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இனி டபிள்யூஹெச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 90% இருக்குது, 90% இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஏன்னா வர தகவல்கள் அப்படிங்கிறது தான். ஸோ கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. தேங்க்யூ. குட் பை.